கலைச்செல்வி சாமுவேல், வழக்கறிஞர். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு பல தோல்விகளுக்கு பிறகு நம்மை நாமே செதுக்கி கொண்டு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி விடாமுயற்சியில கிடைச்ச ஆர் ஜெயிச்ச ஒரு விஷயத்த யாராலையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அது எஜுகேஷன் ஆர் பிஸ்னஸ், வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் அது நம்ம சொந்த முயற்சியின் பலனாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாலேஜை, வெற்றியை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது. பிளஸ் அதை எப்படி தக்க வச்சுக்கணும்ன்ற யுக்தியும் நாளடைவில் நமக்கு தெரிய வரும். அது ஒரு கட்டத்தில் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டியதாக இருந்தாலும், மற்றவர்களும் அதன் மூலமாக பயனடையும்படியாக இருந்தாலும், அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் போனஸ் தானே தவிர அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பிகாஸ் அது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பால, எஃபோர்ட்டால உருவானது. அது போலத்தான் கணவன் மனைவி உறவும். உங்களுக்கு நெருக்கமானவர்களின் அன்பை பெறுவதற்காக, அந்த உறவை வெல்வதற்காக கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு பல தோல்விகளுக்கு பிறகு இதை வேற எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நம்மை நாமே செதுக்கி கொண்டு அந்த உறவை மேம்படுத்த நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி, நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு, நான் யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு, இருவரும் ஒருவருக்கொருவர் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிகள் செய்து கடைசியில எதையுமே முழுமையாக மாற்ற முடியாமல், அதே சமயம் முயற்சியையும் கைவிடாமல் இருவரும் ஒருவராக ஒரே சிந்தனையோடு ஒரே செயல்பாடுகளோடு இயங்க முயற்சி செய்து இறுதியில் இருவர் ஒருவராக முடியாதுன்ற உண்மை தெரிந்த பிறகும் நாம் ஒன்றாகவே பயணிக்கலாம் என்ற நிலைக்கு வரும்போதுதான் பலப்படுகிறது உங்கள் உறவு. இந்த ப்ராசஸை பண்ணணும்னா முதல்ல இந்த ப்ராஜெக்ட்ல 2 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் இங்க ப்ராஜெக்ட்னு குறிப்பிடுறது மேரேஜ் இல்ல, ஸ்பௌஸ். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் இருந்துட்டா லவ் எல்லாம் தன்னால பிளாசம் ஆகும். ஆக்சுவலி மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல லவ் எல்லாம் செகண்டரி தான். குறைஞ்சபட்சம் ஒருவர் மேல ஒருவருக்கு இன்ட்ரெஸ்டாவது இருக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல என்னுடைய கணவர் ஒரு மனைவி இப்படிப்பட்டவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவரை வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன், பட் இப்ப பழக பழகதான் அவங்களோட சுயரூபம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒருவர் எப்படிப்பட்டவர்னு யாருக்குமே தெரியாது. ஏன், அந்த நபருக்கே முழுசா தன்னை பத்தி தெரியாது. சோ ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய பெற்றோர்களோ, உடன் பிறந்தவர்களோ, கணவனோ, மனைவியோ யாருமே தீர்மானிக்கவோ யூகிக்கவோ முடியாது. ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிப்பது அவனுடைய சூழ்நிலை மட்டும்தான். நீங்க இன்னைக்கு பழகிற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இன்னொரு 5 வருடம் ஒரு 10 வருடம் கழித்து இதே மாதிரி இருப்பாரான்னு யாருக்கும் தெரியாது. ஏன், அந்த நபருக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரொம்ப நேர்மையானவனா இருப்பான். ஆனா அன்னைக்கு அவனுடைய நேர்மைக்கு களங்கம் வராமல் இருப்பதற்கு அவன் அங்க ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல கணவன் மனைவி உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக கணவன் சில இடங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மனைவியை விட்டு கொடுத்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். உடனே என்னை விட்டு கொடுத்து பேசிட்டீங்க, என்னை சப்போர்ட் பண்ணிட்டு பேசலன்ற அந்த விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு தொங்க கூடாது. அதே மாதிரி தான் மனைவியும் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாக உங்களிடம் சில உண்மைகளை அந்த சமயம் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். உடனே நீ பொய் சொல்லிட்ட, உண்மையை மறைச்சிட்டன்னு குற்றம் சுமத்தக்கூடாது. சோ கணவனோ மனைவியோ வீட்டுல சூழ்நிலை காரணமாக ஒரு விஷயத்தை செய்ததால் ஆர் செய்யாமல் போனதால் உடனே அது தப்புன்ற முடிவுக்கு வராதீங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். So marriage is not a license to take advantage on your spouse. It's just a learner's permit. Thank you.